மதுரை மாநகர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பந்தல்குடி பகுதியில் முதல்வர் வருகைக்காக கழிவுநீர் கால்வாயானது 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வண்ண திரைச்சாலை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கழிவுநீர் கால்வாயின் அவலமானது முதல்வர் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த சம்பவமானது அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியும் சர்ச்சையும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக மதுரை மாநகர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பந்தல்குடி பகுதியில் உள்ள பந்தல்குடி கால்வாயை ஒட்டி இன்று முதல்வர் ரோட் ஷோவானது நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக அந்த பகுதியில் வரக்கூடிய முதலமைச்சரிடம் மக்கள் எந்தவித குறையையும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக இந்த சிறைச்சாலையை கொண்டு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாயின் அவலமானது மூடிமறைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் பல ஆண்டுகளாக மக்கள் கடும் நோய்களுக்கு இன்னல்களுக்கு உள்ளாகி வருவதாகவும், மேலும் இருபுறமும் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என்பது தொடர்பாக பலமுறை முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருந்ததாகவும், இன்று வரும் அந்த பகுதிக்கு வரக்கூடிய முதல்வரிடம் தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கலாம் என்று அந்த பகுதி மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் தற்போது அந்த பகுதியில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கழிவுநீர் கால்வாயின் அவலமானது முதல்வர் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக திரைச்சிலையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் திமுக கொடி கம்பங்களும் நட்டப்பட்டிருக்கிறது.